வணக்கம். ஒரு உணர்வு பெற்ற மனிதனின் நூல் திரு குறள். கடவுள் புரிந்து கொண்ட ஒரு மனிதன் இந்த உலகத்துக்காக நிறைய விஷயத்த சொல்லிட்டு போகிறான். உலக பொது எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது. மனுஷனாக பிறந்த எல்லா குறிப்பிட்ட சமூகம், குறிப்பிட்ட மதம், குறிப்பிட்ட ஜாதி, குறிப்பிட்ட இனம் அப்படின்னு இல்லாமல் மனுஷனாக பிறந்த அத்தனை பேருக்கும் புரியக்கூடியது, தேவையானது. குறிப்பறிதல். என்னது? குறிப்பறிதல் ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். குறிப்பு அறிஞ்சு நடந்துக்கணும். நீட்டோலை வாசியாது நிற்பான் குறிப்பறிய மாட்டாதான் மரம். கவையாகி கொம்பாகி காட்ட கத்தி நிற்கும் அவையல்ல நன்மரங்கள். சபை நடுகு குறிப்பறிய முடியாமல் நின்னா அவன் யார்? அவன் தான் மரம் அப்படின்னு சொல்றாங்க. கூறாமை நோக்க குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறாநீர் வையக்கனி. கூறாமை நோக்க குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறாநீர் வைய கனி. ஒன்று சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதே இல்லை. அங்கே போனால் அவனே குறிப்பறிஞ்சிருப்பான். கிருஷ்ண பரமாத்மா கிட்ட இவர் போனார், ஒரு அவள் வச்சுருந்தாரு, அவன் நெய்யெல்லாம் புத்தான், அது எல்லாம் இது பண்ணான். கச்சா என்னடா எடுத்துன்னு கேட்டார், அவள் வாங்கி சாப்பிட்டு இருந்தார், ஒரு வசதி ஆகிட்டார். ஒரு கதைக்கு வச்சுருப்பீங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கவே இல்லை, சொல்லிக்கவே இல்லை. நான் ஒருமையாக இருந்தாக்கன்னா உன்னை அந்த இருந்தால் காசு கொடுப்பேன் தான் நான் வந்தேன்னு குசலை சொல்லவே இல்லை. ஆனால் என்ன பண்ணினார், குறிப்பறிஞ்சு வந்துனார். நோக்கம் தெரியுது, இதுக்கு தான் இந்த ஆள் வந்துக்கிறாரு, இது இவருடைய நோக்கம். கட்டாயம் எல்லாருக்குமே புரியும். புரியுமா புரியாதா? பழக பழக ஒருத்தரை பற்றியும் புரிஞ்சுணும் தானே. இவர் இப்படி தான் பார்க்குறாரு, இந்த ஆள் இது தான் எதிர்பார்க்குறாரு. புரியுமா இல்லையா? வந்துக்கிறான் அப்படின்றது தான் ஆகும். போக போக பழக பழக புரிஞ்சிடும். கூறாமையே நோக்க குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறாநீர் ஒயக்கனி. அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். சுவை மாறாமையே இருக்கிற கனிகள்லாம் இருக்குது. முதல்ல புளிச்சு அப்புறமா பழுக்கும். பழுத்த பேர் இனிக்கும். மாம்பழம் முதல்ல எப்படி இருக்கும்? புளிக்கும். அப்புறமா தான் அது இனிக்கும். காயில் வேற டேஸ்ட்டு, பழத்தில் வேற டேஸ்ட்டு. ஆனால் இப்படி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் மாறாதவன், எப்போதும் சுவையாக இருக்கிறவன், ஒரே மாதிரியாகவே இருக்கிறவன். திராட்சை பழம் கூட சில நேரத்தில் புளிக்கும், ஆல்மா பழுத்த பேருக்கு தான் இனிக்கும். சில நிறைய கனிகள்லாம் அப்படி. ஆனால் இது என்னவா, இந்த மாதிரியான ஆளாம் மாறாமல் எப்போதும் இனிப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு கனி எப்படியோ அந்த மாதிரியான ஒரு ஆள் யார்? சொல்லாமையே புரிஞ்சுக்கிறாருன்னா ஒரு விசேஷம் தானே. எதுவுமே நம்ம பேச தேவை. அங்கே போய் நின்னா ஒரு நல்ல மருத்துவர் பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடாரு, உனக்கு இதான் இங்கெல்லாம் வலி, இதான் உன் கஷ்டம்னா விசேஷம் தானே அந்த மருத்துவர். நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு நல்ல ஜோசிக்கார் போய் நின்னாவே நீ இந்த பிரச்சனைக்கு வந்துக்கிற, விசேஷம் தானே. ரொம்ப நல்ல மனுஷன், நம்ம இது எதிர்பார்க்கணுன்றதை புரிஞ்சுன்னு நம்ம பேச வேண்டியதே இல்லை. சும்மா நம்ம ஏதோ தரமான அது விஷயம் பேசணும், இவரு கண்டுபிடிச்சிட. அந்த அளவுக்கு இருந்தால் அவரு மாறாத நீர் கனிமாறி. ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ள. சந்தேகமே இல்லாமல் அப்படியே நம்ம உள்ள இருக்கிறத அப்படியே தெளிவாக தெரிஞ்சுக்கிறான் ஒருத்தன்னா அவனை எதில் வச்சுக்கணும்? அவனை தெய்வம். அவன் சந்தேகம் இல்லாமல் நம்ம ஒருத்தர் விஷயத்தை புரிஞ்சுக்கிறான். அவன் யாரு? தெய்வீகத்தன்மை வாய்ந்தவர். யார் தெய்வீகத்தன்மை வாய்ந்தவர்? எதில் நிற்கிற ஒரு மனிதனுக்கு என்ன தேவைன்னு அவங்க சொல்லாமையே புரிஞ்சுக்கணும் நடந்துக்கணும். அவர் யார்? அவர் தெய்வம். சராசரி இல்லை. ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப ஒரு தெய்வமாக அவனை பண்ணி வச்சுக்கோ. ஏன் அவ்வளோ விசேஷம்? சொல்லாமே புரிஞ்சுக்கிறானா விசேஷம் தானேங்க. சும்மா முன்னாடி போய் என்னாவே தெரிஞ்சுக்கிறானா பெரிய கிரேட் தானே அது. அவர் என்னவா வச்சுக்கோ? தெய்வமாக வச்சுக்கோ. குறிப்பீர் குணற்புருவானை உறுப்பினில் யாது கொடுத்தும் குரல். சின்னதாக ஒரு குறி கொடுத்தா கூட நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சிருவான். அவனை என்ன பண்ணுன்னா எதனா காசு கொடுத்து கூட அவனை உறவாக்க வச்சுக்கோ. அவனுடைய உறவு என்ன பண்ணு? அவனுடைய நட்பை பாராட்டு. அவன் உறவு நீ தொடர்ந்து கைப்பற்றிக்கோ. ஏன்? அபூர்வம் இந்த உலகத்தில் அந்த மாதிரி மனுஷன் கிடைக்குது. நீங்கள் சொல்கிற குறிப்புக்கே குறிப்பு சொல்கிறான். இதனால தான் நீ இப்படி சொல்கிற, இதனால தான் நீ இப்படி யோசிக்கிற, இதுதான் உனக்கு காரணம், இதனால தான் உனக்கு இப்படி தோணுது. நீங்கள் ஒரு சொல்கிறீங்க, அதுக்கு இன்னொன்று சொல்கிறான் அவன். அவ்வளோ விசேஷமான என்ன பண்ணு? எதனா கொடுத்து கூட நட்பனா ஆக்கிக்கோ. கொடுத்தும் கொள். குறித்தது கூறாமை கொள்வாரோடோனை உறுப்பினரும் வேறு. நீங்கள் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றான். என்னென்னவோ குறிப்பு கொடுத்து கூட புரிஞ்சுக்க மாட்டேன்றான். இது எனக்கு பிடிக்கல, பேசாத, அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க. அப்போ அவன் கேட்கவே இல்லை. அவன் என்ன பண்ணுமா? உன் உறுப்பு மாதிரி இருந்தால் கூட அவன் என்ன பண்ணு? வெட்டி எரிஞ்சிருக்கிறான். நகத்தை என்ன பண்ணுவான்?
வளர்ந்துச்சேனா கட்சி துப்பிடுவோம். ஏதோ கேன்சர் வந்துச்சு ஒரு பக்கம், ஒரு காலில் புண்ணு சீரெல்லாம் போச்சு, என்ன பண்ணுவோம், நம்ம காலில் வச்சுக்கிற என்ன பண்ணுவோம், கட் பண்ணிடுவோம். கர்ப்பத்தில் கர்ப்பவாயில் கேன்சர் என்ன பண்ணுவான், ஏன் கர்ப்பம்னா வச்சுப்போம், கர்ப்பப்பைனா கட் பண்ணி போட்டுருவோம். ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒரு ஆர்கானில் என்ன பண்ணுவோம், அதை ஒட்டு மொத்தமாக அழியறதுக்கு பதில் என்ன பண்ணுவோம், அது வரைக்கும் வெட்டி எடுத்துருவோம். அந்த மாதிரி வெட்டி எடுத்துரு என்ன சொல்லியும் குறிப்பில் உணர்த்தியும் உணரலன்னா என்ன பண்ணாது, அவனை வச்சிருக்காது. அவனை உறுப்போடு ஆனாலும் வேறு தான் ஒட்டியிருந்தா கூட அவன் என்ன பண்ணுன்னு அவனை பிரிச்சிடு, அது உனக்கு நல்லதில்லை. குறிப்பிடாராயின் உறுப்பினுள் என்ன பயத்ததோ கண். எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்கலன்னா அவனுக்கு கண் இருந்துன்னா பிரயோஜனம். என்னென்னவோ பண்ணுறீங்க, வந்து ஒரு ஏமாத்துவார் வானா அப்படிலாம் நீங்கள் கண்ணா செய்கிறீங்க காலைங்க என்னென்னவோ சொல்லிப்பாங்க. அவங்க அதை பற்றி சட்டை பண்ணவே இல்லை. என்னென்னவோ பண்ணுறாருன்னா என்ன புரியலங்க, என்னென்னவோ சொல்கிறீங்க நீங்கள் குறிப்பில், என்ன சொல்லி புரியணும்னா பண்ண முடியும், வேஸ்ட்டு தானே அது. அதை வீண் அப்படின்றார். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். ஒரு முகம் உள்ள நெஞ்சத்தில் என்ன இருக்குதோ அது என்ன பண்ணுமா, அது பிரதிபலிக்குமா. ஒரு மனுஷன் ஊசி மோஞ்சிருக்குது அப்படின்னா மனசு ரொம்ப சுருங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா படர்ந்த முகமாக இருக்குது, மனம் விசாலமாக இருக்கும். தாமரை மூலை கண்கள்லாம் நல்லா மலர்ந்த கண்கள், நிமிர்ந்து பார்த்து எல்லாரையும் நேருக்கு நேர் பார்த்து வாழ்கிறாரு, ரொம்ப சுத்தமான மனம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் அடுத்தது காட்டும் முகம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ பார்த்தாவே பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல். வார்த்தை என்ன இல்லை, தேவையில்லை, பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். முகத்தின் முகக்குறைத்தது உண்டோ ஓப்பினும் காயினும் தன்முகம். சொல்லலாம், பசியில் வாடி போயிருப்பார், சாப்பிட்டேன்னா சாப்பிட்டுருவார், நோயில் வலிச்சுன்னு இருக்கும், நல்லா தெரியும், நல்லா இருக்கிறாங்க. இந்த கண்ணெல்லாம் சுருங்கி போய் இப்படி இருப்பார், பார்த்தா தெரிஞ்சிடும் தானே, ரொம்ப வழியில் உள்ள வேதனையில் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார். ஆனால் என்ன சொல்லுவார், நல்லா இருக்குங்க, நமக்கு புரிஞ்சிடும் தானே இவர் சும்மா சொல்கிறாருன்ட்டு. ஏதோ வேதனைடா சொல்லு, அம்மாலாம் கேட்பாங்கள்ல புள்ளைய, என்ன நடந்தது சொல்லு, இல்லைம்மா ஒன்றும் இல்லை, என்ன நடந்தது சொல்கிறா, ஒன்றும் இல்லைம்மா, தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருவாங்க தானே அம்மா அப்பாலாம், புரிஞ்சு போதே, அதுதான் சொல்கிறாரு. முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றதுறதாய். சும்மா முகத்தை நோக்கி பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிடுமா அகத்தில் என்ன இருக்குதுன்ட்டு. சும்மா மூஞ்ச குணாரம் பார்த்தீங்கன்னாவே, ஒரு மனுஷனை ஊத்து குணாரம் பார்த்துருந்தீங்கன்னாவே என்ன ஆகிடும், உள்ள என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். முகம் நோக்கி நிற்க, முகத்தை பார்த்து நிற்கிறோம், அதுதான் முகத்தை மறைச்சிப்பான். முகத்தை மறைத்து கொண்டால் என்ன பண்ண முடியுமா, மூஞ்சி இப்படி இப்படி மறைச்சிக்கிறாங்க, என்ன பண்ண முடியுமாங்க. அப்போ பார்த்தா அப்போதான் தெரியும், ஓ இது இந்த மனசு இப்படி நினைக்குது, இந்த மனசுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குதுன்னு பார்த்தா தான் தெரியலன்னா தெரியாது. பகமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகமை உணர்வார் பிரியும். நட்பு பாராட்டுதா எதிர்க்குதா, ஒரு மனிதன் நம்ம கிட்ட நட்பு பாராட்டுறான்னா எதிர்க்கிறானா அப்படின்னு கண்ணு வச்சு பார்த்தா தெரிஞ்சிருமா. டிப்ஸ் கொடுக்குறாரு, எப்படி நீ குறிப்பு உணர்த்து. முதல்ல குறிப்பு உணர்றேன்னா வேஸ்ட்டு, உணர்ந்தியானா நீ தெய்வத்துக்கு சமமானவன். அப்புறம் குறிப்பு இல்லாமல் ஒருத்த மனுஷன் தானே உடம்பே இருந்தாலும் தூக்கி போட்டுரு. குறிப்பு உணர்ந்து பண்ணா அவன் என்ன பண்ணு, காசு கொடுத்த கூட நண்பனா ஆக்கிக்கோ. இங்கே சொல்றாரு, பகமை கேண்மையும் கண்ணுரைக்கும். நட்பு பாராட்டுறதையும் இல்லது எதிர்க்கத்தையும் என்ன பண்ணுறோமா, கண்ணு காட்டி கொடுத்துரும். சுடுசுடுன்னு கண்ணு வச்சுருந்தா தெரிஞ்சுருந்தா நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், அவங்க ஒரு மாதிரி இருக்கிறாங்க, கண்ணை மூஞ்சம் காட்டுறாங்க, சொல்லுவாங்க தானே. அந்த வீட்டுக்கு போனால் அவ்வளோ கண்ணையும் மூஞ்சம் காட்டுவாங்க, கரெக்ட் தானே. கண்ணு மூஞ்சம் தான் எல்லாம் தானே கண்ணு மூஞ்சம் காமிச்சுக்கிறான். ஏன் அதை அப்படி சொல்கிறாங்க, கோபமாக காட்டுவான்னு அர்த்தம். அதனால என்ன பண்ண மாட்டாங்க, அந்த இடத்துக்கு போவ மறுத்துருவாங்க. நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணும் கால் கண்ணல்லாது இல்லை. ரொம்ப நுண்ணியம் நுட்பமானது மைக்ரோன்லாம் சொல்லுவாங்கள்ல, நிறைய நுண்ணியம்லாம் சொல்லுவாங்க. பார்க்கறது மாதிரி ஒரு விசேஷம் இல்லடா, பார்த்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். எவ்வளோ நுட்பத்தையும் என்ன செஞ்சிடலாமா, கண்ணில் பார்த்துட்டா எல்லாத்தையுமே புரிஞ்சிடலாம். நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணும் கால் கண்ணல்லாது இல்லை. பிற கண்ணை விட ஒரு விசேஷமானது, நுட்பங்களை புரிஞ்சிக்கக்கூடிய வல்லமை உள்ளது வேற ஒன்று இல்லை. கண்ணில் பார்த்தாவே தெரிஞ்சிடும். கண்ணில் பார்த்தே நோய்களாம் கண்டுபிடிச்சவங்க, கண்ணு கொஞ்சம் வீங்கி உபி போய் ஈரமாக இருந்ததுன்னா கிட்னி ஏதோ ஆயிட்டுக்குதுன்னு அர்த்தம். தண்ணி சொந்தன்னு ஒரு மாதிரி இருக்கும், கண்ணை பார்த்து சுற்றி காஞ்சி போயிருக்குது, என்ன இல்லை
நல்லா சாப்பிட்டு போதிய போஷாக்கு அவருக்கு இல்லை, கருவலையம் ஒன்று பூந்துச்சேன்னா கூடி சீக்கிரம் செத்துட்டு போகிறாரு அப்படிலாம் கூட அதுக்கு அர்த்தம். அது மாதிரி கண்ணை பார்த்தாவே என்ன பண்ணிடலாம், நிறைய வியாதிங்களெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். பேஷண்ட் வந்து சொல்லணுன்ற அவசியம் என்ன இருக்குதுன்னா, பார்த்தாவே நம்ம என்ன பண்ணிடலாம் தெரிஞ்சிடணும். அந்தளவுக்கு குறிப்பு உணர முடியும்.